ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தீபாவளிக்கு ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. 7 கப் கேக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவை லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எந்த டம்ளரால் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதில் 7 டம்ளர் கணக்குங்க. அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோங்க. இதோட 3 டம்ளர் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 3 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறோங்க. இனிப்புக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மொத்தமாக 6 டம்ளர் ஆயிடுச்சுங்க. இந்த 3 டம்ளரையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேங்க. இதோட 7 டம்ளர் ஆயிடுச்சுங்க கணக்கு. அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பால் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அந்த கடலை மாவுலாம் கட்டிகளே இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை ஃபஸ்ட்டு அதிகமான தீயில வச்சு வேக விடலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நுரைச்சி வருங்க. இப்போ நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நேரம் ஆக ஆக அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. அந்த ஸ்டேஜ் வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது போல் நல்லா நுரைச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கெட்டியாகிடுங்க. நல்லா வெள்ளை பூத்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு தட்டில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் இதுதாங்க ஸ்டேஜு. இது போல் நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். நுரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஒட்டாமல் வரும். வெள்ளை பூத்த மாதிரி அப்படியே நடுவில் வெள்ளை பூத்த மாதிரி வருங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது அடுப்பை அப்படியே நல்லா பொங்கிட்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா அப்படியே ஈவனாக பரப்பி விட்ருங்க. இந்த மாதிரி ரவுண்டு தட்டில் போடும்போது நல்லா பெரிய பெரிய பீசஸாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பீஸ் போட ஆரம்பிக்கலாங்க. உங்கள்கிட்ட கத்தி இருந்தாலும் போடலாங்க. அப்படி இல்லைன்னா இது போல் கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே குத்தி குத்தி எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக அழகாக வந்துடுங்க. ஒரு பீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அதையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது போல் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்.